கண்மணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இதை பார்த்து வெண்ணிலா, என்ன கண்மணி ஒரே கற்பனையில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கற்பனை நிஜமாக போகுது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, அன்பு என்னை காதலிக்கிறாரு, அதுவும் ரொம்ப வந்து காதலிக்கிறாரு. கொஞ்சம் நெஞ்சம் லவ் இல்லை, என் மேலே அவ்வளோ லவ் இருக்குது அவருக்கு அப்படின்னோடனே, என்ன உளர்ற அப்படின்றாங்க. என்ன உளர்ற, நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன உண்மையை நீ சொல்கிற? அன்புக்கு உன் மேலே லவ் இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிச்ச? எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கார் தெரியுமா? எனக்காக என்ன பார்த்து பார்த்து செய்கிறார் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவரோட உயிரை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தீயில இறங்கி என்னை காப்பாற்றினாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு ஆம்பளை இந்த மாதிரி செய்ய முடியும். அவர் செஞ்சுருக்காரு. அப்போ தான் தெரியுது. இப்போ புரியுதா உனக்கு? அவர் என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை மனிதாபிமானம் மேலே செஞ்சுருப்பார். மனிதாபிமானன்றது வேறு விஷயம். அவர் எப்படி கதர்னார் தெரியுமா? எனக்காக எப்படி அழுதார் தெரியுமா? ஏன் அதெல்லாம் பண்ணும்? உண்மையிலேயே என் மேலே வெறும் இறக்கம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஏன் அன்பு பண்ணணும்? இப்போ வரைக்கும் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. எனக்கு ஒன்று நான் துடிச்சு போகிறாரு. அதுதான் உண்மையான காதல். அந்த உண்மையான காதல் என்னென்னு அவர் கண்ணில் நான் நல்லா பார்த்துட்டேன். அவர் வாயை திறந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லவ் எனக்கும் அவருக்கும் உருவாகியிருக்கும் போது நான் இதுக்காக வந்து அவர் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு கவலை பண்ணணும். நீ சொல்கிறதெல்லாம் எதையுமே நான் இனிமேல் கேட்க போகிறதில்ல வெண்ணிலா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. உடனே சொல்கிறாங்க, என்ன நீ ஓவராக போயிட்டே இருக்க கண்மணி, நீ கற்பனையை பண்ணிகிட்டு இருக்க. உண்மையிலே அப்படி கிடையாது. உண்மையிலே அப்படி தான். அந்த விஷயம் உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியலனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அன்பு என்ன காத்துடிக்கிறாரு. அதனால் நான் அவரை லவ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு தனி உலகத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் பாரு, எங்கள் லவ்வை நாங்கள் பரிமாறிக்கிட்டோன்னே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடி வாழுவோம். அது மட்டும் கிடையாதுடி, எனக்கு நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும்னு ஆசை. அதுவும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றாங்க. அதையெல்லாம் கேட்ட வெண்ணிலாக்கு வயிறாக எரியுது. தாங்கவே முடியல. இப்போ என்ன போயிட்டே இருக்கா? முதல்ல வாழ போகிறேன்னா அப்புறம் குழந்தைங்களை பெற்றுக்க போகிறேன்றா, அன்பு லவ் பண்ணுறாருன்றா. என்ன இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா? இவ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் எல்லாமே உண்மை நினச்சிட்ருக்கா. கூடிய சீக்கிரம் இவளுக்கு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். இவ என்ன இப்படி போயிட்டுருக்கா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காளே. உண்மையிலே வந்து அன்பு வந்து பேசுகிறது பழகிறது எல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கே. இப்போல்லாம் அன்போட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெண்ணிலா, நீ தடுமாறாத. கண்டிப்பாக இது உண்மை கிடையாது. உன்னை சுற்றி மாய பிம்பம் மாதிரி ஒன்று ஏற்படுது. இதை பார்த்து உண்மை நினச்சிக்காத. அந்த கண்மணி உன்னை குழப்பி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து அன்பு வந்து நேராக வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து கண்மணி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராரு. அப்போ வந்து இன்றைக்கி கண்மணி கூப்பிடாம கண்மணி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கண்மணி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி இங்கே இல்லையா? அது எப்படி இங்கே இல்லாமல் இருப்பா? என் கண்மணி என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டா. கண்மணி கண்டிப்பாக இப்போ பெட்ரூமில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா கண்மணி துணி மடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. என்ன இந்த அன்பு கண்மணி இந்த டைமில் எங்கே இருப்பான்னு கரெக்டாக சொல்கிறா, என்ன நினச்சிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னாச்சுங்க? வெண்ணிலா உங்ககிட்ட என்ன சொன்னா? இல்லை கண்மணி இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் இங்கே தான் இருப்பான்னு சொன்னேன் அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் இங்கே இருப்பேன்னு? இந்த டைமில் நீ இங்கே தானே என்னோடய துணியெல்லாம் மடிச்சிட்ருப்பேன், எனக்கு தெரியாதா? எந்த நேரத்தில் எந்த இடத்துல வீட்டில் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும் கண்மணி. உன்னோட வேலை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்தளவு நோட் பண்ணுறீங்களா? பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். துணி மடித்து வச்சுட்டு உடனே போயிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்து வந்து கொடுக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி கிடையாது. வேறு இன்றைக்கி வேறு விஷயம் பண்ண போகிறேன். என்ன விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. மாற்றி பண்ணுவோம், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்மணி.